Example 1.27. Find the square root of 459684 by long division method. Okay. Prime factoration method யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கச்சில் ஃபஸ்ட்டு எப்போவுமே பேராட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்பர்ஸை வந்து ரெண்டு பேர்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சம்மை பொறுத்தவரையில் இதில் எத்தனை பேர் இருக்குது, 3 பேர்ஸ் இருக்குது. 1 2 3 3 பேர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக 3 டிஜிட் நம்பராக தான் என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேர் எடுத்தாச்சு. இப்போ 45 இருக்குது. இந்த 45 வந்து எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணச்சுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாரு, 6 6 சார் என்ன வரும், 36. தென் 7 7 சார் என்னது, 49. ஓகேவா? ஸோ 49ங்கிறது 45 வர பெருசு. ஸோ நம்ம அந்த 49 வந்து சூஸ் பண்ண முடியாது, அதாவது 7 வந்து என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து 6 சூஸ் பண்ணிக்கிறேன். 6 6 சார் 36, 6 6 சார் 36. ஓகேவா? ரிமைண்டர் என்ன வரும், 36. 45லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணால் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த 2வை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, இது எப்போவுமே உள்ள டிவிஷன் மாதிரி தான். அதுதானே, இந்த கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதணும். ஓகேவா? 6 × 2, 6 2 சார் என்னது, 12 எழுதியாச்சா? 6 2 சார் என்னது, 12 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 12 கூட எந்த 2 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதணும், 12 121 சேஞ்ச் பண்ணேன். 121 × 121 121. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வரல. 122 2 2 2 சார் 4 2 2 சார் 4 2. நெக்ஸ்ட் வந்து 123 3. இப்படி என்ன பண்ணணும், ஒன்றா நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 9096 அப்படி 996 இருக்கனால கொஞ்சம் நம்ம கிரேட்டராக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடணும். நான் இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா 7 7 போடுறேன். 7 7 சார் 7 7 சார் 49, 9 ரிமைண்டர் 4, 7 2 சார் 14, 14 15 16 17 18 ரிமைண்டர் 1 1 7 is 7, தென் 1 8 8 89. நெக்ஸ்ட்டு 128 8 போட்டு பார்க்கலாம். 8 8 64, 4 ரிமைண்டர் 6, 8 2 சார் 16, 16 + 6 22, ரிமைண்டர் 2, 1 8 is 8 10. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அதிகமாகிடுச்சு, இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், 7 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம், 127 சேம் 7 மேலேயும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிச்சுட்டு என்ன வரும், 889. ஓகேவா? தென் என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணிச்சுல என்ன வரும், 9லேருந்து 6லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ பண்ணுறேன். 16 16லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணிச்சுல என்ன வரும், 7. நெக்ஸ்ட்டு 8லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணிச்சுல என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 9லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணிச்சுல 1 வரும். ஓகேவா? தென் லாஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இந்த 2 டிஜிட் அப்படியே என்ன பண்ணணும், கீழே கொண்டு வரணும். ஓகேவா? இப்படி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்னது, 67. இந்த 67 என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7 2 சார் 14, ரிமைண்டர் 1, 6 2 சார் 12, 3 134 134. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 134 கூட எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணனா இந்த ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் பக்கத்துலேயும் இந்த ஆன்சரும் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்துட்டுருக்கு தான். லாஸ்ட்டு நம்பர் என்ன வருதுன்னு பாரு, 4 வருது. ஸோ 4 வருது அப்படிங்கச்சில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணச்சில் 4 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணச்சில் 8 8 சார் 64 வரும், அப்படி தானே? ஸோ ஐ கேன் சூஸ் 8. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதில் 8 சூஸ் பண்ணுறேன். 8 8 சார் 64, ரிமைண்டர் 6,
6 4 8s are 30 32 6 இருக்குது ஸோ 38 ரிமைண்டர் 3 வருது அண்ட் தென் 6 3s are 24 24 plus 3 27 27க்கு 7 and then remainder 2 then 1 8 is 8 then 2 10 வந்துருச்சா ஸோ இங்கே என்ன பண்ணணும் 8 and then இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் 8 1 0 7 8 4 லாஸ்ட் என்ன வந்துடும் 0 வந்துடும் ஓகேவா 0 வந்துருச்சு ஸோ அந்த ரோட்டி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் and the square root of 4 5 9 6 8 4 is equal to 678 ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எப்படின்னு ஃபஸ்ட்டு லெசன் நல்லா கவனிக்கோங்க பேராக ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேர் வந்து எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரும்னு பார்த்து எழுதியிருக்கிறேன் தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இன்டு 2 ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் சேர்த்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் என்ன பண்ணணும் இன்டு 2 ரைட் பண்ணணும் ஓகேவா அப்படி ரைட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வரணும் நெக்ஸ்ட்டு அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் ஓகே square root of product and quotient of numbers listen இதில் வந்து for any two positive integers a and b நம்ம 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம் a and bன்னு அதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்டில் எப்படி வரும் டிவிஷனில் எப்படி வரும்னு சொல்லி பார்க்குறோம் ப்ராடக்டில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பி அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் பி ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் தென் டிவிஷனில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி அதையும் எப்படி எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஏ பை ரூட் பி ஓகேவா இதில் வந்து பி வந்து எப்படி இருக்கும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் சம்மில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னா ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரித்து எழுதிக்கலாம் இந்த நம்பர் சேமாக இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை எப்படி இருக்குது ஏபி அப்படிங்கிற 2 பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்குது ஓகேவா தென் ஏ பை பியும் அப்படி தான் ரூட் ஏ பை ரூட் பின்னு எழுதிக்கலாம் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஓகே எக்ஸாம்பிள் 1.28 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் 256 ஓகேவா இப்போ இதுக்கு சொல்யூஷன் எழுதலாம் இப்போ சிம்பிளாக இதை வந்து ஆன்சர் பண்ணிச்சில் 256 ஈக்குவல் டு 20 வரை நம்ம என்ன பண்ணியாச்சு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஸோ 256க்கு 16 × 16 அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணோம் நல்லாவே தெரியும் ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்கொயர் ரூட்டோட ப்ராடக்டோட யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி ரூட் ஏ இன்ட்டு என்னதுமா ரூட் பி ஸோ இதை எப்படி எழுதிக்கணும் ரூட் ஏ இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் இதை பின்னு எடுத்துக்கிறேன் ரூட் ஏங்கிற ரூட் 16 இன்ட்டு ரூட் 16 இப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ ரூட் 16ஓட வேல்யூ என்னது 4ன்னு சொல்லி தெரியும் தென் ரூட் 16ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியும் 4 வரும் நெக்ஸ்ட்டு 4 4s are 16 ஓகேவா ஒன்றுமே இல்லை ஃபைண்ட் த வேல்யூ இதை வந்து நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் 16 × 6னா ஒரே ஒரு 16 நம்ம என்ன பண்ணுவோம் வெளியே கொண்டு வருவோம் இதுதான் ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சிடும் பட் நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து எதை யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்டு ரூல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா அவங்க சம் பண்ணச்சில் ஒரு வேர்டு சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னு வைங்க அப்போ நீ எப்படி யூஸ் பண்ணணும் எஸ்டிமேட் த வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுக்காங்க இல்லைனா ஃபைண்ட் த வேல்யூன்னு கொடுத்துக்கிட்டு இந்த இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கச்சில நீ என்ன பண்ணணும் யூஸ் திஸ் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் இதை சொல்லி கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஈஸியாக இருக்குதா என்ன பண்ணியிருக்கேன் 2 டைம்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன் தென் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி இருக்கேன்னா ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி தென் ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் செப்பரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு கொடுக்கேன் தேர்ஃபோர்
root of 256 equal to 16. Okay. Example 1.29 find the value of root of 42.25. இப்போ இது எப்படி இருக்குதுன்னா டெசிமலில் இருக்குது அப்படி தானே. டெசிமலில் இருக்கக்கூடியதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள் தான், நான் வேறு எதுவுமே பண்ணல. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 இப்படின்னு சொல்லி இருக்குது அப்படி தானே. இதை வந்து சேம் 42.25 divided by 4225 4225 divided by 1000. எதுக்கு 1000 போட்டுக்கிறேன், இங்கே 2 டிஜிட் என்ன 100 2 டிஜிட் சாரிம்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225 4225 by 100. ஓகேவா. எதுக்கு அப்படி பண்ணுறேன் பாரு, இங்கே வந்து 2 டிஜிட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டெசிமல் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 zeros வர மாதிரி என்ன பண்ணிட்டா போதும், டிவைட் பண்ணிட்டா அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ ஈஸியாக இருக்குது. இனிமேல் என்ன பண்ணிடலாம், தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், டெசிமல் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், வச்சுக்கலாம். ஓகேவா. லிசன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து என்ன மீனிங்கில் வந்துருச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி வந்துருச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இப்படி எழுதிக்கலாமா. ஓகே தானே. நெக்ஸ்ட் வந்து லிசன், இப்போ வந்து இதை பாரு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சேம் ஏதாவது ஒரு மெத்தடில் ப்ரைம் ஃபேக்டரேஷன் ஆர் லாங் டிவிஷன் மெத்தடில் நீ என்ன பண்ணிக்கணும், இந்த ஒன்னே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4225க்கு எடுக்கிறேன். இதில் 2 பேர்ஸ் இருக்குது அப்படி தானே. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரை மட்டும் எடுத்துக்கிறேன். 42 6 6 ஆர் 6 6 ஆர் 36 7 7 ஆர் 49. ஸோ 6 6 ஆர் 36 எடுத்துக்கிறேன். ரிமைண்டர் என்ன வரும், ரிமைண்டர் வந்து 6 வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த 25 நான் அப்படியே இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். 6 2s ஆர் 12. தென் 12 கூட எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 625 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. நான் வந்து இங்கே 5ல் இருக்கிறதுனால 5 சூஸ் பண்ணுறேன். 5 5s ஆர் 5 5s ஆர் 25. ரிமைண்டர் 2. 5 2s ஆர் 10 12. ரிமைண்டர் 1 1 5 is 5 then 6. ஸோ 625 வரதுனால இங்கே ஒரு 5, இங்கேயும் 5 சூஸ் பண்ணுறேன். 625 0 0 வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ரூட் ஆஃப் 4 to 25னா 65 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. நான் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 to 25 வேல்யூ எழுதியிருக்கேன். தென் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100னா 10ன்னு நமக்கு என்ன தெரியும். ஓகேவா. இப்போ பாரு, இங்கே வந்து 1 0 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 6.5. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 ஈக்குவல் டு 6.5. இதுதான் என்னது ஆன்சர். ஸோ டெசிமலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த ஜீரோஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், டெசிமல் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 1.30 சிம்பிளிஃபை root 12 into root 3. root 12 into root 3 இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கு நான் வந்து என்ன ரூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, root a into root b is equal to என்ன வரும், root ab. root a into root b is equal to root ab. So root 12 into root 3 is equal to root of 12 into 3. root of 12 into 3 என்ன வரும், 12 3s are 36. ஓகேவா. 36 அப்படிங்கிச்சுல ஆன்சர் ஈஸியாக அனுப்பலாம். 6 6 6 ஆர் 30. ரூட் ஆஃப் 36னா என்னது, 6. ஓகேவா. ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுதா.
ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை 162. ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை 162. ஓகே, சொல்யூஷன் இதுக்கு வந்து சேம் as ரூட் ஆஃப் a பை b ஈக்குவல் டு ரூட் a டிவைடட் பை ரூட் b. இதுதான் நமக்கு என்னது தெரியுது. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை 162 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை ரூட் ஆஃப் 162 இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பவும் இதை வந்து ரூட் ஏபி அப்படின்ன ஃபார்மில் நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுச்சுல இது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரூட் ஆஃப் ஏ பை பி அதுக்கு சிம்பிளாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை 162 இருக்குது. இதை வந்து இந்த 98-ஐ 2 × 49 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். தென் இந்த 162-ஐ 2 × 81 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணல. 2 × 49 பை 2 × 81. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 2-ஐ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 49 பை 81 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் a பை b ஈக்குவல் டு ரூட் a ரூட் 49 டிவைடட் பை ரூட் 81 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் 49 அப்படின்னா என்னது, 7 7s are 49, 7 ஆன்சர். இங்கே என்ன வரும், 9 9s are 81. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை 162 ஈக்குவல் டு 7/9. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 98க்கு தனியாக ப்ரைம் ஃபேக்டரேஷன் ஆர் லாங் டிவிஷன் மெத்தட், இல்லைன்னா 162க்கு தனியாக என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ஸோ அது இல்லாமல் சிம்பிளாக நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ரூல் வந்து யூஸ் ஆகிருக்குது. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 × something 2 × something அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ 2 ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால அந்த 2-ஐ நம்ம என்ன பண்ணியாச்சு, அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டேன். தென் அதை 49/81 நாட்டு சிம்பிளிஃபை தானே கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தென் அதிலேருந்து ஈஸியாக என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.31. ஓகேவா? சிம்பிளிஃபை சேம். நெக்ஸ்ட் என்னதான், சிம்பிளிஃபை தான். ஓகேவா? இதில் உள்ள ஃபஸ்ட்டு சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37/9 27/9. இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27/9. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி சேஞ்ச் பண்ணணும், 9 2s are 18, 18 + 7 என்ன வரும், 25, 25 டிவைடட் பை 9 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பை b, a பை bனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் bன்னு எழுதிக்கலாம். 5 5s are 25, 3 3s are 9. ஸோ 5/3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 3 is 3, ரிமைண்டர் 2, கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர், கோஷியன்ட் இருந்து 1, ரிமைண்டர் 2 பை டிவைசர் 3, 1 2/3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27/9 ஈக்குவல் டு 1 2/3 இஸ் ஏ ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19/16 ஈக்குவல் டு, ஓகே இதனோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19/16 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 16 + 9 என்ன வரும், 25 25 டிவைடட் பை 16. ஓகேவா? சேம் அஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, ரூட் ஆஃப் a பை b, ரூட் a பை bனா ரூட் a ரூட் 25/√16 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் ரூட் 25 அப்படின்னா திரும்ப இருந்து நீங்கள் இப்படி பெருசாக எழுதிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ எப்படி எழுதணும், ரூட் ஆஃப் 5 × 5, தென் இங்கே வந்து ரூட் ஆஃப் 4 × 4,
சேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஒரு 5 எடுக்கிறோம் தென் ஒரு 4 எடுக்கிறோம் இப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு நீங்கள் பெரிய பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. ஸோ √25 5 √16 4 அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் √19/16 ஈக்குவல் டு இதை என்ன பண்ணிக்கணும் மிக்ஸ்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு கொஸ்டின் மிக்ஸ்டில் இருக்கனால ஆன்சர் நம்ம மிக்ஸ்டில் எழுதிக்கலாம். 4 1 4 is 4 remainder 1. ஸோ 1 1/4 என்னமா 1 1/4. ஓகேவா?